2:99 நிச்சயமாக நாம் மிக தெளிவான சத்திய வாக்குகளை உங்கள் மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாவிகளை தவிர அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். பாவிகள் யாரு? மனதை விட்டுவிட்டவர்கள், மனதிற்கான செய்தி என்பதை விட்டுவிட்டவர்கள். நல்லதுங்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க, நல்லது தானா அப்படின்றத சிந்தித்து அறியாதவர்கள். மிக தெளிவான தெளிவுன்றது மனசுக்கானது, புரிஞ்சுக்கங்க, உடம்புக்கானது இல்லை. உடம்புக்குன்னு எடுத்துக்கும் போது வெள்ளையாக இருந்தால் தெளிவுன்னு அர்த்தம், தனித்தனியாக இருந்தாலும் தெளிவு. ஆனால் இங்கே தெளிவுன்றது மனதிற்கானது, நன்மையும் தீமையும் பிரித்து அறிவுறது. நெல்லையும் உமியும் பிரித்து அறிகிறது இல்லை. உமி சாப்பிடக்கூடாது, நெல் தான் சாப்பிடணும் அப்படி அறிகிறது இல்லை. அதெல்லாம் பகுத்தறிவு. நல்லதா கெட்டதான். இப்போ செறிவூட்டப்பட்ட அரிசின்னு கொடுக்குறாங்க இல்லையா, நான் சத்து சேர்த்து கொடுக்குறேன்னு அதை பிரித்து அறியுது. உண்மையிலே இது சத்து தானா இல்லை கெடுதியா? நம்ம போட்ட ரோட்டில் நடந்தாலே கெடுதி. நமக்கு நடந்து போங்க, ஆனால் அது நடந்தால் நல்லதுன்னு. வாக்கிங் போகிறீங்க இல்லையா, வாக்கிங் போனால் எனக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எனக்கு நல்லது ஆரோக்கியம்னு. அது நீங்கள் போட்ட ரோட்டில் போனால் ஆகாது. உங்கள் உடம்பு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்காது, இறுக்கமாக தான் இருக்கும். நீங்கள் 2 நாள் நடக்கிறதுனா கூட மறுபடியும் டைட் ஆயிரும், காரியம் செய்ய முடியாது. ஆனால் இயற்கையில் பூமி எதன் அமைப்பில் இருக்கிறதாக்க அந்த ரோடே கூடாதுன்னு, அது உங்கள் வண்டி போகிறதுக்காக, உங்கள் கார் போகிறதுக்காக, உங்கள் சைக்கிள் போகிறதுக்காக, உங்கள் பைக் போகிறதுக்காக. நடக்கிறது அதில் கிடையாது. நீங்கள் நடைபாதைன்னு பேரை போட்டு ரோடு மாதிரியே போட்டு வச்சுக்கிங்க. நம்ம அறிவோடு போட்டு கொடுத்துருக்கு, அதில் ஒரு நன்மை ஏற்படாது. நீங்கள் அதில் போகிறவங்களாம் பாருங்களேன், பீச்சர் நடந்து போகிறவங்களாம் பாருங்கள், பல வருஷமாக போயிட்டு தான் இருப்பார். ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை. கொஞ்சம் நேரம் அவங்க நடக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் சூடாகும். அந்த சூட்டில் நான் நல்லாக நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நம்ம போட்ட அந்த பாதையில் ஒரே சீராக நம்ம போட்டிருக்கோம், அப்படி இல்லை. இயற்கை ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, நம்முடைய உடல் அமைப்பு எந்த அமைப்பில் இயங்க வேணுங்கிறது படைத்த ஒன்றிற்கு தெரியும், நமக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியும். உங்கள் கட்டடங்கிறதுக்கு ஒழுங்கு தேவை. ஒரு கட்டடம் ஒரே தளத்தில் கட்டப்பட்டால் தான் அதோடைய உங்களுடைய இந்த கிராவிட்டிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அது கட்டடங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. இந்த கிராவிட்டி உயிரற்ற ஒரு பொருளுக்கு அது செல்லுபடியாகும். அதோடைய அந்த சட்டம் உயிருள்ள உங்களுக்கு அது செல்லுபடியாகாது. உயிருள்ளது எல்லாமே எதிர்க்கும், அவங்க கிராவிட்டியை எதிர்க்கும். தென்னை மரம் அதற்கு உதாரணம் இல்லையா. ஆற்றோரத்தில் வரக்கூடிய தென்னை மரம் அதோடைய பேஸுக்கும் அதோடைய எண்டுக்கும் எவ்வளவோ தூரம் இருக்குது. பல உதாரணங்களுக்கு நீ சிந்திச்சு பார்த்தா தெரியும். உயிருள்ள ஒன்றுக்கும் இந்த கிராவிட்டி ஆகாது. நீங்கள் அறிவியல் சொல்லக்கூடியது போல ஒரு ஜடத்திற்கு தான் உங்களுடைய அறிவியல் எல்லாமே, அறிவியல் கணக்குகள் எல்லாம் ஜடத்திற்கு. உயிருள்ள ஒன்றத்திற்கு உங்களுடைய அறிவியல் கணக்குகள் உதவாது, அதற்கு மாறாக நிகழும். இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. அதனால் சிலதெல்லாம் மிராக்கள் எப்படி நடக்குதுலாம் புரியலைன்னு சொல்கிறீங்க இல்லையா, பல விஷயம்லாம். ஏன்னா நீங்கள் அறிவாக கொண்டு வர பாய்ச்சிங்க. அறிவு ஜடத்திற்கு மட்டும்தான், உயிருள்ள ஒன்றுக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்காங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் ஒன்று சிந்தனை பண்ணி பாருங்கள். இது இல்லை, இவங்க சொல்கிறது இதுக்கானது இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் பொருளுக்கு, ஒரு வண்டி ஓடுறதுக்கு, ஒரு விமானம் பறக்கிறதுக்கு, இப்படி ஒரு பொருள் நகருவதற்கு நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அதெல்லாம் அது இயற்கையில் தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது அந்த பொருளுக்கு, அது உங்களுக்கானதாக அடுத்து மாற்றுறீங்க இல்லையா. ஒரு பொருள் உடஞ்சிச்சின்னா இன்னொரு பொருளை ஜாயின் பண்ணி வெல்டு பண்ணுறீங்க, கட்டு போடுறீங்க, போல்டு போடுறீங்க, ரைட்டு. உடம்புக்கு அப்படி கிடையாது. உடம்பு அது தன்னை சீர் செய்து கொள்ளும். எப்படி இந்த பூமி வறட்சியில் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, ஒரு மழை வந்ததும் இப்போ தனியாக எங்கே தான் வந்து போட்டாங்களா என்ன, அதிலிருந்தே விளையும். அது அந்த காய்ந்து போனதிலிருந்தே விளையும். அந்த அமைப்பில் தான் படைக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றுமே விளையாத நினச்சிட்ருக்கீங்க. ஒரு மழை வந்ததும் அதில் விளைகிறது இல்லையா. அந்த மழையை கொண்டு வருவதும் தனக்கு வேண்டிய ஆதாரத்திலேருந்து அது வளருவதும் அதுக்கு இயற்கையாக இந்த பூமிக்கு இருக்குது, இந்த உடம்புக்கு இருக்குங்க. ஆவச்சுக்கோங்க. நம்முடைய உடம்புக்கு இதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கேடுகளையும் அதிலிருந்து விடுபட்டு சீராகி சுகமாவதற்கான வழி இந்த உடம்புக்கு இருக்குது, வெளியில் கிடையாது. மருந்து வெளியிலாம் கிடையாது. உங்கள் உடம்புக்கே அந்த தகுதி இருக்குது, அது விளையும். உங்களுடைய அனைத்து கேடுகளையும் நீக்குவதற்கான அமைப்பில் இருக்கிறது. ஏன் நடக்கலை? உணர்வை பின்பற்றவில்லை. எப்படி வானம் பூமியும் இணைகிறது, மழையின் வாயிலாக இணைகிறது, இந்த பூமி விளைச்சலை தருகிறது இல்லையா, விரிவாக்கம் பெறுகிறது.
அதுபோல் மனதிலிருந்து உங்களுக்கு செய்தி வராமல் உங்களுடைய உடலின் கேடுகள் நீங்குவதில்லை. மனமும் உடலும் இணைய வேண்டும். எவ்வாறு வானமும் பூமியும் இணைந்து மழை உருவாகி உயிர்ப்பு தருகிறதோ அவ்வாறு நம்முடைய மனமும் உடலும் இணைந்து கேடுகள் நீங்க வேண்டும். நீங்கள் உடம்புக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? அப்போ ஒரு நோய்க்கான இல்லை வறுமைக்கானது தெளிவு, நான் என்ன எதற்காரணமாக இது ஏற்பட்டது என்ற தெளிவு கிடைச்சா போதும், நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் தேவையில்லை. நீங்கள் எனக்கு எதை யாராவது ஒன்று கொடுத்தா தான் இதை கொண்டு தான் வாழ முடியுங்கிற உடல் இணைப்பிலே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அரசாங்கம் உதவி செய்யலை, சொந்தக்காரங்க உதவி செய்யலை, அண்ணன் தம்பி உதவி செய்யலை, இப்படி குறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டாக்டர் சரியாக பண்ணலை, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு காலம் நீங்கள் முயற்சி செய்தாலும் ஒரு சிறிய ஒரு உபாயமாகத்தான் இருக்குமே தவிர அது வழி கிடையாது. ஆனால் அதுவே வழின்னு நினச்சிக்கிறோம். நம்ம உதவாது. உணர்விலிருந்து செய்தி வர வேண்டும். அதாவது உங்களுடைய உள்ளத்தின் செய்தி வர வேண்டும், உங்களுடைய இறைவனின் செய்தி. அதுதான் இறைவனின் செய்தி. இப்போ உணர்வு செய்தி வந்து அது நீங்கள் விளங்கி நீங்கள் அந்த தெளிவில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அந்த தெளிவை பற்றி வேதம் அறிவிக்கிறது. வேதத்தை படிச்சுட்டு எனக்கு என்ன மந்திரத்தில் மாங்காயை காய்க்குமா, சோறு கிடைக்குமான்னெல்லாம் சோறு கொடுக்கறது, சோறு எங்கேருந்து உருவாக நமக்கு அறிவிக்குது. சோறு இருந்தாலும் சாப்பிட முடியாமல் இருக்கிறான்ல. இப்படி நிறையா பணம் இருக்குது, தோட்டம் நிறையா காய்கறி பழங்கள் எல்லாம் இருக்குது, சாப்பிட முடியலையே, என்ன செய்ய போகிறீங்க இப்போ? இல்லையா? சோறை உருவாக்குறது இல்லை, தெளிவு கொடுக்குது. எல்லாமே இருக்குது. நீங்கள் புதுசாக எங்கேருந்து கொண்டு வரதெல்லாம் இல்லை, எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. உங்களுக்கு அது ஆகமாக வேண்டும், நன்மையாக வேண்டும். அதற்கான தெளிவு உணர்வில் இறைவன் அனுமதித்தால், இன்னும் இன்ஷா அல்லாஹ்லாம் சொல்லுவாங்க, என்னென்னு அர்த்தம் தெரியாமல். உணர்வு அனுமதிக்க வேண்டும். உணர்வு அனுமதி தான் உங்களுக்கு அது நன்மை செய்யும். உங்களுடைய உணர்வு தெளிவு, அந்த தெளிவு தான் அனுமதி. ஆகுக அப்படின்றது மனசில், உடம்பு படிப்படியாக, உருவம் படிப்படியாகத்தான் நிகழும். ஒரு விதை ஒரே வினாடியில் மரமாகி பழம் காய்ச்சிறது இல்லை, மந்திரம் மாதிரி. இவங்க மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமான்னு கேட்டிருக்காங்கன்னா அவங்க மந்திரன்னு சொன்னதே முதல்ல தவறான விஷயம். உருவம் படிப்படியாக, உள்ளத்தின் செய்தியும் உங்களுக்கு படிப்படியாக விளங்குது. ஏற்றுக்கொண்டது அந்த சனமே ஆகுக அப்படின்றது மனதில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சனமே நிகழ்ந்து விட்டது. உருவமாக நீங்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் பொறுமையுடன் இருங்கள். ஆனால் நீங்கள் அவசரப்படுறீங்க. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த தெளிவு தான் நமக்கு வேதம் கொடுக்கும். வேதம் கொடுக்கும் இந்த தெளிவு. மிக தெளிவான சத்திய வாக்குகளை உங்கள் மீது வைத்திருக்கிறோம், இறக்கி வைத்திருக்கிறோம் உள்ளத்தில், மனசில். நீங்கள் அதன் பாதையில் திரும்புறீங்களா? யார் திரும்புறீங்க? அவன் அறிவிக்கின்றான், பாவிகளை தவிர அவற்றை நிராகரிக்க மாட்டார். இப்போ நம்ம பாவிகளாக இருக்கிறோமா? பாவினா என்ன? நான் எந்த பாவம் செய்கிறேன்னு என்ன சொல்லுவாங்க, எனக்கே இந்த கஷ்டம். பாவம் என்னன்னு தெரியுது? அப்போ உணர்வின் செய்திகளை நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நீங்கள் பாவம். நான் இவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, அவனுக்கு ஒன்று கேட்டான், நான் கொடுக்காமல் போயிட்டேன், எங்கள் பாட்டியை திட்டேன், அதனால் நான் பாவம் செஞ்சுட்டேன். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் உணர்வை நீங்கள் கவனிக்கவில்லை, இதுதான். வரம்பு மீறிக்கொண்டே இருக்கிறீர்கள். உணர்வு அறிவிக்க ஒவ்வொரு உங்களுடைய உடலிலிருந்து உங்களுடைய உயிர் பிரியும் வரையும் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை சீர்படுத்துவதற்காக செய்தி வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் வரம்பு மீற அந்த செய்தி தன்மை கடுமையாகிட்டே இருக்கு. திருத்துவதற்காகத்தான். என்ன திருத்துறது? உங்கள் மூளை சொல்றதே கேட்டுட்டு இருக்க, நான் சொல்கிறேன் அதை கவனின்னு அறிவிக்குது மனம். அவ்வளோதான். அவ்வளோதான் செய்தி, இறை செய்தி. உங்கள் மனசை நீங்கள் கவனிங்க, அவ்வளோதான். அப்பா பேச்சு கேட்கணும், குரு பேச்சு கேட்கணும், சாமியார் பேச்சு கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உணர்வை கவனித்தால் பெற்றோர் சொல்வதையும் கேட்பீர்கள், அல்லது பெற்றோருக்கு நன்மை செய்வீர்கள். எப்படி? அது தப்புன்னு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படி இல்லைப்பா, இதுதான்ப்பா சரி, இதுதான் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது. காசை தூக்கி போட்டு போகிறதில்ல, இந்த எடுத்துக்கோ, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கேன், உனக்கு வேணுங்கிற செலவு செஞ்சுக்கோ, அது அல்ல. உனக்கு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கேன், அந்த வீட்டில் நீ மட்டும் தனியாக உட்காந்துக்கோ, அது அல்ல பெற்றோருக்கு நன்மை செய்யும். எந்த தெளிவற்று அவர் இருக்கிறார்களோ, மனதை பின்பற்ற வேண்டும் என்பது தெளிவு, உடலை பின்பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை எடுத்து சொல்வது பெற்றோருக்கு செய்யக்கூடிய நன்மை. சரி, பாவிகளை தவிர அவற்றை நிராகரிக்க மாட்டார்.
உணர்வை பின்பற்றாதவர்கள் பாவிகள் என்று வேதம் நமக்கு அறிவிக்கும். அப்போ நம்முடைய உணர்வை பின்பற்றியவர்களாக நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது சத்திய வாக்குகளை மட்டும்தான் அறிவிக்கும். இது நல்லதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உணர்வு அறிவிக்கிறது நல்லது மட்டும்தான், நல்லது மட்டும்தான் அறிவிக்கும். கெட்டதை விலக்கி அறிவிக்குது, இது தப்பு விலக்கிங்கன்னு அறிவிக்குது, அதுவும் நல்லது. அப்போ உணர்வின் செய்தி நல்லது தான். இதுதான் நம்ம அந்த தியானத்தில் இருக்கணும். இது உணர்வா என்னுடைய அறிவில் இருந்தா அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுதான் தியானம். செய்தி என்னுடைய உணர்வில் இருந்தா, எந்த செய்தி வந்தாலும் சரி, புத்தகத்திலிருந்து மனிதர் வாயிலாக, நேரடியான மனிதர் வாயிலாக எங்கிருந்து செய்தி வந்தாலும் சரி, அது சரிதானா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இது தியானத்தில் இருக்கும்போது, தியானத்தில் இருக்கும்போது அதுதான் தியானம். தியானம்னு ஏதோ ஒரு பேரை சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல, நான் பிரித்து அறிகிறது தான். அதற்கு அவர் என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாவிடமே முறையிடுகின்றேன். 12:86. சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாவிடமே முறையிடுகின்றேன் என்ன அர்த்தம்? யாருக்கு முன்னாடி போய் நின்று சொல்கிறதா? இல்லை, உணர்வு நமக்கு அறிவிக்கிறது, அதை கவனிக்கிறது தான் முறையிடுகிறதுன்னு அர்த்தம். என்னுடைய மனதை கவனிப்பது, அது சொல்வதை கேட்பது தான் முறையிடுவதுன்னு நம்ம வாயில் சொல்ல நினைக்கிறோம் இல்லையா? நம்முடைய மனசோட பேசுகிறது தான். நான் என்னுடைய மனசோட பேசுகிறேன்னா என்னுடைய அறிவோட பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்றத கவனிக்கணும். என்னுடைய மனதோடு அங்கே தான் நான் முறையிடுறேன், தெளிவடைஞ்சு நான் அங்கே அதுக்கு சமாதானம். என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகின்றேன். இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். என்னுடைய இறைவன் எனக்கு என்னுடைய மனதில் அறிவிக்கின்றான். இப்போதான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகின்றேன். கண்ணில் பார்க்குறது எல்லாரும் பார்க்கலாம், யார் கண் இருந்தாலும் அதை பார்க்கலாம். அப்போ அறியாதவற்றை அறிகின்றேன்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய மனம் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் அறிகிறீர்கள். மனம் நன்மையை அறிவிக்கின்றது, தீமையை விளக்குகின்றது. எது நன்மையோ அதை அறிவிக்கின்றது, எது தீமையோ அதை விளக்குகிறது. ஆனால் அறிவு நல்லதை கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறோம், கெட்டதை நல்லதுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் ஏற்றுப்பாங்க. ஆனால் மனம் அறியாதவற்றை, நீங்கள் இதுவரை அறியாதவற்றை சொல்லிக் கொடுத்தது கேட்டுட்டு வந்தீங்க, இப்போ நீங்கள் அறியாததை அறிவிக்கக்கூடியது மனம். அந்த மனதிடம்தான் நம்முடைய வேண்டுதல், நட்பு எல்லாமே தெளிவுபடுத்துவது எல்லாம் அந்த மனம்தான். அந்த மனதிற்கு இறைவனிலிருந்து செய்தி வருகிறது. இப்போ நம்ம கூட்டங்களாக ஆக மாட்டோம், பிரிவுகளாக ஆக மாட்டோம், தனித்தனியாக இருப்போம். நன்மையை நமக்கு அடையாளம் காண முடியும். இவங்க சொல்கிறது நல்லதாக தான் இருக்குது, நம்ம பார்க்கக்கூடியது நல்லதாக இருக்குது அப்படின்னு உள்ளம் அறிவிக்க வேண்டும். இதில் அவசரம்லாம் இருக்காது, பொறுமையும் நிதானமும் இருக்கும். ஏன்னா நீங்கள் உணர்ந்துக்கிட்டது தெளிவோடு இருக்கிற காரணமாக பொறுமை வருது. அடுத்தவங்க மட்டும் சொன்னதை கேட்டுட்டிங்கன்னா அவசரம் வந்துடும். எப்போ அவசரம் வருதோ நம்மளுக்கு தெளிவு இல்லைன்னு அர்த்தம். அவசரமும் வேகமும் எப்போ வருதோ தெளிவு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் தெளிவாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். தெளிவாக இருந்தால் பொறுமையாக தான் இருக்கும், குழப்பம்லாம் இருக்கு. மனதை, அதாவது மறைவானதை உருவமாக கற்பனை செஞ்சால் அவசரம் வந்துடும், அதுதான் குழப்பம். மறைவானது இருக்கிறது, வெளிப்படையாக இருக்குது. நமக்கு மனம் இருக்குது, உடலை இருக்குது. ஒன்று மறைவானது, ஒன்று வெளிப்படையானது, ரெண்டுமே நமக்கு இருக்குது. வெளிப்படையானதை தெரிந்து கொள்வதெல்லாம் அறிவுன்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி இல்லை, அறிவுன்றது மனம் அறிவிக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவு. நீ என்ன வேணாலும் சொல்லு, அது சரிதானான்னு என் மனம் என்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் பெரிய, இப்போது நீங்கள் சொல்கிறத என்னை கேட்க வைக்கிறதுக்காக உங்களை ஒரு பெரிய ஆளாக கட்டமைக்கணும். மிகப்பெரும் அறிவாளி, மிகப்பெரும் ஞானி, மிகப்பெரும் தகுதி படைத்தவன் உங்களை எல்லாரும் சொல்ல வச்சு அப்புறம் என்னை கட்டுப்படுத்த வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத கேட்க வைக்கணும். அப்போ ஒரு மனிதன் சொல்வது இன்னொருத்த மனுஷன் கேட்குறேன்னா அந்த மனிதனை முதல்ல பெரிய ஆளாக உருவப்படுத்தணும். 4 பேர் சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சுட்டு அப்புறம் அவர் சொல்கிறத எல்லாரும் கேளுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, என் மனம் எனக்கு அறிவித்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் வேதம் அறிவிக்குது நமக்கு. அதனால் அந்த காரணமாக அந்த மனிதனை தாழ்த்தி விடவும் இல்லை, உயர்த்தி விடவும் இல்லை. அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும்.
நான் சொல்வது சரிதானான்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனதை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் நம்ம சரியான பாதை இருக்கிறோம். இல்லைன்னா வியாபாரத்தை வேடிக்கையும் கண்டால் ஓடிவிடக்கூடியவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். இப்போ இறைவன்கிட்ட முறையிடுறதுன்னா என்னன்னு தெரியுதா? மனசு அறிவிப்பதை நாம் கேட்பது தான். அதுக்கு எல்லா நல்லதும் தெரியும். என்னுடைய அறிவுக்கு தெரியவில்லை, அதன் காரணமாக நான் குழம்பி போகிறேன். மனம் அறிவிக்கும் போது தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு இந்த பயம் இருக்கு இல்லையா? குழந்தைகளுக்கு அந்த பயம் இல்லை. இறந்துடுவோங்கிற பயம் அந்த குழந்தைகளுக்கு இல்லை. இறப்பை பற்றி அவனுக்கு இல்லை. ஆமாம், உடலை பார்க்குறீங்க நீங்கள், குழந்தைகள் இன்னும் உடலை பார்க்க ஆரம்பிக்கல. அறிவை கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் உடலை பார்க்க திருப்பக்கூடியவர்களாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகளுக்கு பயம் வர ஆரம்பிக்கும். ஒரு சிங்கமோ புலியோ எந்த ஒன்றோ ஒரு பாம்போ ஏதாவது குழந்தைகளுக்கு பயமே இல்லை, பார்க்குது, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்த நிமிஷமே நம்ம ஓடுறோம், இல்லைன்னா அதை அடிக்க கொண்டு போகிறோம் இல்லையா? குழந்தைகள் கடி பார்த்துக்கிட்டே இருக்குது. நமக்கு என்ன முதல்ல வந்துடுது? இது கடிச்சா பயம், செத்து போயிடுவோம் அப்படின்னு வந்துடுது இல்லையா? குழந்தைகளுக்கு அது இல்லை. ஏன்னா அதில் கொண்டு என்ன அறிகிறோம் அப்படின்னா, மனதிற்கு அழிவில்லைங்கிற அறிகிறதுக்காக. இப்போ நானும் குழந்தை மாதிரி தான், சிங்கத்தை போய் பக்கத்தில் தொட்டு பார்ப்பேன் அப்படி இல்லை. அது செய்கிறதுக்காக இல்லை, உணர்ந்து கொள்வதற்காக. இந்த மனதிற்கு, இந்த உயிருக்கு அழிவில்லை, உடலுக்கு மட்டும்தான். அப்போ எதுக்கு பயம் நமக்கு அப்படின்னு விளங்கி கொள்வதற்காக. எப்போ நமக்கு பயம் வருதோ கேடுகள் உருவாயிரும். ஏன்னா வேத வாக்கு என்னன்னா, நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதி உடைத்தோம் உங்களுடைய இறைவன் மட்டும்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்டது செஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு பயப்படுங்கன்னு அர்த்தம். கடவுள் முன்னாடி நின்று கை கால் அப்படி நடக்கிறது இல்லை, நடுங்குகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அஞ்சுவது அப்படின்னா கெட்டதை செய்கிறதுக்கு அஞ்சுவதுன்னு அர்த்தம். கடவுளுக்கு கோயிலுக்கு முன்னாடி போனால் போய் பயப்படுவேன், நான் சாமிக்கு முன்னாடி நான் பயப்படுவேன், இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு பயப்படுவேன் அப்படின்னு. கெட்டது செய்வதற்கு நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்கிறான்னு அர்த்தம். அஞ்சுவதற்கு தகுதி உடைத்தது அப்படின்னா எனக்கு கெட்டது வந்துடக்கூடாதே, நான் கெட்டது செஞ்சேன்னா கெட்டதை சம்பாதிக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். செய்யக்கூடிய காரியம் கெட்டது என்றால் கெட்டதை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் கெட்டது செய்கிறேன், ஆனால் நல்லது சம்பாதிச்சிடுவேன், ஒரு காலம் இல்லை. ஒரு பரிகாரம் செஞ்சால் எல்லாம் சரியாக போயிடும், ஒரு காலம் இல்லை, ஒரு காலம். அந்த பயம் குழந்தைகளுக்கு இல்லை என்பது அதை பார்க்குறோம். நம்ம ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க, நீங்கள் கவலையோடு இருப்பீங்க, குழந்தைங்க அங்கேயும் ஓடிட்டே இருக்கும், அந்த கவலை இருக்குது. பார்த்துருக்கீங்களே? அவனுக்கு அந்த பயம் கிடையாது, இறப்புங்கிற பயம். ஏனென்றால் அவன் இன்னும் உணர்வை பின்பற்றுறது. இந்த குழந்தை எனக்கு வயதாகுங்கிற எண்ணம் கூட கிடையாது, இது எதுவுமே இல்லை. மனதிற்கு அந்த எண்ணமே கிடையாது. உடலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அதனால் இது எல்லாமே இறப்பை நோக்கி மட்டும்தான் நம்முடைய அறிவு வேலை செய்யும். வாழ்வதை பற்றி எண்ணமே இருக்காது. இப்போ உணர்வை கொண்டவர்களாக, மனதை அறியக்கூடியவர்களாக நம்ம வாழும் பொழுது இது எதுவுமே இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒரு இறப்பு நமக்கு கவலை ஏற்படுத்தாது, நம்முடைய இறப்புமே நமக்கு கவலை ஏற்படுத்தாது. அது இறப்புன்ற எண்ணம் இல்லை. இது இன்னொரு நிலைக்கு நான் செல்ல இருக்கின்ற எண்ணம் மட்டும்தான். மனதிற்கு அழிவே கிடையாது. அதை நினைவுபடுத்துகிறதா தான் குழந்தைங்க. அப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்காக தெரிஞ்சுக்கிறோம், பிள்ளைகளுக்காக. நான் தெரிஞ்சு என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், ஒன்றுக்கான இல்லை. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் வாழணும்னு விரும்பிக்கிட்டே வாங்க. அது அவங்களுக்கு சாட்சியாக இருக்கும். என்னை வாழ வைக்கக்கூடிய அந்த சக்தி என்னுடைய பிள்ளைகளையும் வாழ வைக்கும். உடம்பை நீங்கள் பார்க்காதீங்க, மனசை கவனிங்க. வார்த்தை மட்டும் சொல்கிறோம், மனம் போல் வாழ்க்கை, மன வாழ்க்கை அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டன்னு புரிஞ்சுக்காம உடம்பு சம்மந்தப்பட்டதாகவே அர்த்தம் எடுத்துக்கும். அப்படி நம்மளை குழப்பி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். வேதம் தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்ம தெளிவடைகிறது மட்டும்தான், செய்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. தெளிவடைஞ்சு நீங்கள் உங்களுடைய எப்படி உங்களுக்கு முடியுதோ அப்படி செஞ்சுட்டு வாங்க. ஒரு குற்றம் இல்லை, அதை முன்னாடியே செஞ்சிடணும், வேகமாக செஞ்சிடணும், இத்தனை வயசுக்குள்ளே செஞ்சிடணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. தெளிவடைகிறது முக்கியம். இப்போ அந்த தெளிவு உங்களை செய்ய வைக்கும். நிர்பந்தம் இருக்காது. நிர்பந்தம் வருதுன்னா நீங்கள் போர் புரிகிறீங்கன்னு அர்த்தம். அறப்போர், ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னா அறப்போர். அதில் என்ன அறப்போர்? நீங்கள் அமைதியை கெடுத்துக்காமல் செய்ய வேண்டியிருக்கு, அவ்வளோதான். அப்படி கெடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அமைதி பக்கம் திரும்பணுமே, இவ்வளோதான். இதுதான் அறப்போர், வேறு போராட்டம் இல்லை.
நான் என்னுடைய உணர்வை பின்பற்றி வாழணும். என்னுடைய ஒரு சூழ்நிலை நான் உருவாக்கி வச்சது தான், இதுக்கு முன்னாடி நான் உருவாக்குனது தான், அதுதான் என்னை இப்போ நிர்பந்திக்குது, நான் செஞ்சது தான் என்னை நிர்பந்திக்குது. இந்த போர் நமக்கு உண்டு, இது கடமை. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய சகோதரர்கள், உறவினர்கள், இவர்கள் நான் உருவாக்கி கொண்டது. நான் தெளிவற்று அவர்கள் போன்று இப்போ எனக்கு உணர்வு அறிவிக்க நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவர்கள் அதே போல் அப்படித்தான் என்னை பார்ப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இந்த போராட்டம் உண்டு. அமைதியை கெடுத்துக்கொள்ளாமல் இந்த போர் நாம் புரிய வேண்டியது இருக்கு. அந்த அமைதியை கெடுத்துக்க கூடாதுன்னு நினைவுபடுத்துவதற்காக புத்தகம். அந்த புத்தகத்தை கொண்டு எனக்கு உணர்த்தக்கூடிய மனிதர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நினைவுபடுத்தக்கூடிய நண்பர்கள் எனக்கு வேண்டும். அவர்கள் தான் நண்பர்கள். இறைவன் சொல்கிறான் 4 பேர் வேணும், 4 பேர் வேணும்ல, என்ன எதுக்கு 4 பேர் தூக்கிட்டு போகிறக்கா? இல்லை, எனக்கு வேதத்தை நினைவுபடுத்துவதற்காக. செத்து போனவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? இருக்கிறவனுக்கு தான் கஷ்டம். அதை புதைக்காட்டி அவனுக்கு தான் கஷ்டம். அவன் தூக்கி தான் கொண்டு போடுவான், யாராக கொண்டு போடுவான். இது எங்கே கொண்டு வைக்கணுங்கெல்லாம் சண்டை போடாதீங்க. எனக்கு இந்த இடத்துல கொண்டு போய் புதைக்கணும், அந்த இடத்துல புதைக்கணும், இந்த அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எங்கே வேணால் கொஞ்சம் உடம்புக்கு ஒட்டு மரியாதை கிடையாது. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. உயிர் அதுக்கப்புறம் அது என்னன்னு தான் கேட்போம், இது என்னன்னு தான் கேட்போம் இல்லையா? இந்த உடலுக்கு மரியாதை தேடி அப்புறம் என்ன ஃபோட்டோவுக்கும் அது சிலையாகி படம் வரைஞ்சி அதுக்கு மரியாதை தர்றீங்க? மாலை போட்டு விளங்கிக்கிட்டால் போதும். யாரையும் சண்டையெல்லாம் போட வேண்டாம், யார் கூட சண்டையெல்லாம் போட வேண்டாம். இதெல்லாம் தவறு அப்படிலாம் சொல்லவும் வேண்டாம். நம்ம விளங்கிட்டால் போதும். அப்படி சொல்லும்போது சண்டை வரும் இல்லையா? அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், எடுத்து சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிட்டா சரி, இல்லைன்னா அவங்க வழியில் விட்டுருங்க. இது போர். உங்களுக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கல? தவறுன்னு புரியுது, அதனால் பிடிக்கல. அவங்கள நீங்கள் மாற்றுறது உங்கள் வேலை கிடையாது. எடுத்து சொல்லுங்க. ஆனால் சொல்கிறது உண்டு. சொன்னால் கேட்பாங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா அதை கூட சொல்ல வேண்டாம். நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க, சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஒரு குற்றம் இல்லை. நீ சொன்னையா அப்படின்னு கடவுள் உனக்கு பிடிச்சி காலத்தை பிடிச்சி கேட்க மாட்டாரு. சரியா? நீ சொல்லாமல் வந்துட்டேன், அதனால் உன்னுடைய பாவ கணக்கில் சேர்ந்துருச்சு. இது எல்லாம் குழப்புறாங்க, எல்லாம் குழப்புறாங்க. நீ சொல்லாத என் பாவ கணக்கு என்னன்னு, என் பாவ கணக்குன்னு எனக்கு தெரியணும். அது எனக்கு உணர்த்துறதுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டது. வேதத்தை கொண்டு அறிவுறுத்தும் போது நான் என்னையே கவனிக்கணும், உன்னையே கவனிக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என் உணர்வை பின்பற்ற வைக்கணும். என்னைய உங்களை பெரிய ஆளாக எனக்கு காட்டக்கூடாது. அப்படின்னா நீங்கள் தவறாக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், கேட்கக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள், அப்படிலாம் கிடையாது. செய்தி சரியாக போய் சேர்ந்துருக்கா, அவ்வளோதான். போய் சேரலைன்னாலும் உங்கள் மேலே குற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் உண்மையாக இருங்க சொல்லும்போது. கேட்கக்கூடிய செய்தி சரிதானான்னு அந்த தெளிவோடு இருக்கணும். இவ்வளோதான் மனிதனுக்கு. யாரையும் கண்காணிப்பதோ யாரையும் நேர்வழிப்படுத்துவதோ கடமை அல்ல, கடமை அல்ல. வேதம் அறிவிக்குது. நான் எனக்கான இடத்தை பிடிக்கணும். என்னுடைய இறைவனம் இருந்து எனக்கான இடம் எனக்கு வேண்டும். இதுதான் நான் மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய சாட்சியம். நான் இன்னும் 4 பேரை கூட்டு போகிறதெல்லாம் கிடையாது. எனக்கு 20 வருஷமாக தெரியும், 30 வருஷமாக தெரியும், இல்லை நான் கூட்டு போகிறேன். யாரும் கூட்டு போக முடியாது, யாரும் கூட்டு போக முடியாது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக உணர்ந்து கொள்வது மட்டும்தான். அதற்கு தான் வேதம் உங்களை கூட்டமாக ஆக்குவோ, சபை பெரும் சபைகளாக ஆக்குவதோ அல்ல. அது அல்ல, தனித்தனியாக நீங்கள் ஆகணும். அதுதான் வேதம். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம புரிஞ்சு கொள்வது மட்டும்தான். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுல குழந்தைகிட்ட கற்றுக்கிறது நம்மகிட்ட நடக்குது. குழந்தைகிட்ட நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போதே குழந்தைகளும் நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிட்டு கவனிச்சுட்டு, அது தவறு இருக்கலாம். அப்போ நான் ஒன்று தப்பாக பண்ணிட்டேன், என் குழந்தைய பார்த்துருச்சு, அது நாளைக்கு குழந்தை செய்யுமே, இவ்வளோ போதும், இவ்வளோ பயப்பட்டீங்க இல்லையா? நான் செஞ்ச தப்பை என் குழந்தை பார்த்துருச்சு, நாளைக்கு எதுவும் செய்யுமேன்னு பயப்பட்டீங்களே, அவ்வளோ போதும். அந்த குழந்தைக்கும் உணர்வு வழிகாட்டும். நீங்கள் பயந்தீங்களா, அதுதான் இறைவனுக்கு பயப்படுறது. தப்பானதை அவன் கற்றுக்கூடாதேன்னு நினச்சிங்க இல்லையா, இதுதான் அவங்களுக்காக நீங்கள் செஞ்ச வேண்டுதல். தனியாக கடவுளையே பிள்ளையை காப்பாற்றுன்னு கேட்கலாம் இல்லை, அதுவே வேண்டுதல், அவ்வளோதான். தனியாக இதெல்லாம் வழிபாட்டு முறைகள்னு சொல்லிட்டு சடங்கு வார்த்தைகள், இது எல்லாமே அன்றாடம் நம்மளுடைய சாதாரண எண்ணங்களும் பேச்சுகள் இருக்கு இல்லையா, அதுலேயே உங்களுக்கு வேண்டுதல்லாம் இருக்குது. தனியாக வேண்டுதல், இதுக்கு எப்படி சார் பிரார்த்தனை பண்ணுறது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய எண்ணமே பிரார்த்தனை தான். நல்லதை நீங்கள் நினச்சா அது பிரார்த்தனை. பிரார்த்தனைனா என்ன?
எனக்கு வேணுன்றது தானே, வேண்டுதல் தானே. கெட்டதாக கேட்க போகிறீங்க? யாராவது தானே கெட்டதாக கேட்பாங்களா இல்லையா? கேட்க மாட்டாங்க இல்லையா? நல்ல எண்ணம் எல்லாமே வேண்டுதல் தான், ஒவ்வொன்றும் வேண்டுதல் தான். இல்லை எந்த வரி எதுக்கு கேட்கணும், இதெல்லாம் இவங்க நம்மளை ஏமாத்துனது. அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் அறியும் பொழுதே வேண்டுதல் முடிந்து விட்டது. உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சிடுச்சு. தனியாக பிரார்த்தனைன்னு ஒன்று கிடையாது. இப்படி நீங்கள் சதா நினைவில் இருக்கும் போதெல்லாம், உணர்வை கவனிக்கும் போதெல்லாம், மனதை கவனிக்கும் போதெல்லாம் வேண்டுதலில் தான் இருக்கிறீங்க, பிரார்த்தனையில் தான் இருக்கிறீங்க. சரியா? இவ்வில நீங்கள் தவறு செஞ்சாலும் உங்களை மன்னிப்பதற்கு உங்களை படைத்தவன் போதுமானவன். களவற்ற அருளாளன். சரியா? ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி பார்க்காதீங்க உங்களை படைத்தவன். நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னால் விளங்காதவங்கன்னு அர்த்தம். காலைல 9 மணி கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடணும். 9:05 வந்தால் ஏதாவது காரணத்துக்காக வெளியே நெல், என்னை வந்து பார்த்துட்டு போ, அப்பாவை கூட்டு வா, இதெல்லாம் என்னது? ஒரு ஒழுக்கம் வேண்டும். எல்லாரும் பலரும் இருக்கிறதுக்காக நடக்குது. விளங்கி கொண்டால் அது வேறொரு ஒழுக்கம் வரும். நம்ம விளங்கிக்கல சமாதானத்தை எடுத்துக்க வேண்டாம். நம்ம வாழக்கூடிய இடத்துல என்ன மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதுக்கு எதிர்க்க வேண்டாம். விளங்கி கொண்டவர்களாக மாறும்போது இந்த சட்டங்கள் மாறும். நம்ம மாற்ற வேண்டாம். விளங்கி கொண்ட மனிதர்கள் வரும் பொழுது சட்டங்கள் மாறும். நம்ம மாற்றலாம் முயற்சி பண்ண முடியாது. மாற்றினா இன்னும் மோசமானதான் செய்வோம் நம்ம, இல்லையா? யார் ஒருத்தரும் எல்லாம் இங்கே பார்த்தா நீ ஆய்க்கிறோம், எனக்கெல்லாம் பவர் கிடச்சுன்னா, அதிகாரம் கிடச்சுன்னா நான்லாம் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவீங்க? அழிச்சிடுவீங்க, அவ்வளோதானே. அத்தனை இஞ்சி போனால் அத்தனை சொல்கிறீங்க. நல்லது எங்கே தான் என்ன மனசுலேயே வருமா? வராது. நல்லது நடக்கும். நல்லதை விரும்புங்க, நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நான் திருந்தணும், ஒவ்வொருத்தரும் நான் திருந்தணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டிய நன்மைகளை கொண்டு வரும். நீங்கள் உலகத்துலலாம் வீட்டை விட்டு கிளம்பி ஊரை புறம் திருத்த போகிறேன்னு நீங்கள் எவ்வளோ காலம் போனாலும் ஒன்றும் திருந்தாது. உடனே நான் திருந்திருந்தால் நான் அப்படி போக மாட்டேன். விளங்கியிருந்தா, தெளிவு கிடச்சிருந்தா, அந்த தெளிவுக்கு தான் வேதம் வேணும். வேதத்தை ஒவ்வொருவரும் படியுங்கள். வேதத்தை தவிர நம்மளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்குது, வேதம் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. எந்த அளவுக்கு நான் விரோதமாக இருக்கிறேன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உள்ளச்சம் உடையவளுக்கு தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் சொல்கிறேன். மற்றெல்லாம் எனக்கு பிடிக்குது, இதை படிக்க கூட எனக்கு எடுக்க கூட பிடிக்கல. கேட்டால் நான் காரணம் சொல்லுவேன். இதை குளிச்சுட்டு தான் எடுக்கணும், இதை மேலே வச்சுக்கணும், கீழே வைக்கக்கூடாது, இதில் 1000 முறை இருக்குது எடுக்கிறதுக்கு முன்னாடி. இப்படிலாம் சொல்லி கொடுத்து எனக்கு எடுக்க விடாமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். நினைவுபடுத்துவதற்காக ஒவ்வொருத்தரும் படிக்கும்.